ஒரு சூப்பரான முளைக்கீரை பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் இன்றைக்கி இது வந்து தேங்காய் போட்டு பண்ணியிருக்கிறேன். நீங்கள் தேங்காய் இல்லாமல் கூட இந்த பொரியலை பண்ணலாம், சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கீரையை கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சாச்சு. கரெக்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு. கொஞ்சமாக கடுகு போடுறேன். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை போடுறேன். இப்போ அதை லைட்டாக வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சிருக்கிற கீரையை போட்டுடலாம். இதை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ கீரையை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ மூடி வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 4 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதுக்குள்ள ஒரு தேங்காய் அரைச்சிட்டு வந்துடலாம். கொஞ்சமாக தேங்காய் வச்சிருக்கேன், ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு பூண்டு, ஒரு 1/4 ஸ்பூன் சீரகம் வச்சிருக்கேன். இதை மிக்சி ஜாரில் போட்டு கொரகொரப்பாக பொரியலுக்கு அரைக்கிற மாதிரி நான் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ கீரை வெந்திருக்கும். நான் மூடியை திறந்து பார்க்குறேன். கீரை நல்லா வெந்துருச்சு. இப்போ அரைச்சி வச்சிருந்த தேங்காவை இதோடு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பும் போடுறேன். இப்போ இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டதுக்கு அப்புறமா கரெக்டா ஒரு 2 நிமிஷம் மட்டும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கிட்டா போதும். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஒரு சூப்பரான சிம்பிளான ஒரு முளைக்கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு.